குறைஞ்ச பொருட்களை வச்சு இன்னைக்கு நம்ம இந்த ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிட முடியும். இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் இந்த தேங்காய் கூடயே சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு அரைச்சா போதும், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 250 ml கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு பேனில் சேர்த்துடலாம். மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை அதிகமாகவோ குறைவாகவோ மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க. மாவு கருகிடக்கூடாது. மாவுடைய நேரம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மாவுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த மாவு கூடயே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் சேர்த்துடலாம். தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காயும் மாவும் ஒன்றா சேர்த்துருக்கிறதால மாவில் கட்டி விழுகும். கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மாவும் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நான் வறுத்து எடுத்திருக்கேன். இந்த மாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் 250 ml கப்பில் துருவன வெல்லம் 3/4 கப் எடுத்திருக்கேன், அதே சேர்த்துடலாம். உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் இனிப்பு குறைவாக தான் இருக்கும். வெல்லம் எடுத்த கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். வெல்லம் கரைஞ்சா போதும், இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை ஒரு பேனில் வடிகட்டி சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மாவு தேங்காய், அதையும் சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வற்றணும். வற்றிட்டு மாவு பேன்லேருந்து சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டு வேக வைக்கணும். அதே போல் மாவு கட்டி விழுகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு மாவு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாவை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம இந்த மாவை மாற்றிடலாம். தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதில் இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஈவனாக இந்த மாவை நம்ம நல்லா அழுத்தி விட்டுடலாம். பொடியாக கட் பண்ண பாதாமும் முந்திரியும் இது மேலே நம்ம சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா நட்ஸும் அந்த மாவோடு சேர்கிற மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இந்த ஸ்வீட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.